இப்ப இன்டர்நெட்ட தொறந்தாலே யுஏஇ வந்து 23,00,000க்கு கோல்டன் விசா தராங்க. யார் வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி இன்டர்நெட் ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா அது ஃபேக்கு. அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஆனா நெறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அந்த கோல்டன் விசால. அதுக்கப்புறம் எதனால வந்து நெறைய பேர் வந்து மிடில் ஈஸ்ட்ட நோக்கி போயிட்டுருக்காங்க. நம்ம ஊர்லயே எடுத்துக்கிட்டா நெறைய பேர் மிடில் ஈஸ்ட்ட நோக்கி போயிட்டுருக்காங்க. அஜித், யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரகுமான், அப்புறம் வேர்ல்டு லெவல்லயும் பார்த்தாலுமே ஏன் நம்ம தலைவர் ரொனால்டோவே மிடில் ஈஸ்ட்ட நோக்கி போயிட்டாரு. எதனால எல்லாரும் மிடில் ஈஸ்ட்ட நோக்கி போயிட்டுருக்காங்க? அங்க வாழணும்னா எவ்வளோ செலவாகும்? அந்த மாரி இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப ரீசென்ட் ரூமர் என்னன்னா, யுஏஇ வந்து கோல்டன் விசா வந்து செல் பண்றாங்க. 1,00,000 திர்ஹாம்ஸ் அதோட இந்தியன் மதிப்பு வந்து 23,00,000. இப்ப 23,00,000 இருந்தா நம்ம யுஏஇக்கு போயிடலாம் அப்படின்ற மாரி இன்டர்நெட்ல வர ஆரம்பிச்சுச்சு. எல்லாம் வந்து நல்ல ஆஃபரா இருக்கேப்பா! அப்படின்ற மாரி நெறைய மீம்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. நெறைய பேர் ரெடி ஆயிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம அங்க போயிட வேண்டியதுதான் அப்படின்ற மாரி. மீம்லாம் எப்படி வருதுன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு ₹1,00,00,000 இருந்தா 23,00,000க்கு விசா வாங்கிட்டு, மீதி இருக்க 70,00,000க்கு அங்க போய் வீடு எடுத்துட்டு ஒரு சூப்பர் கார் வாங்கி ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாரி நெறைய இந்த மீம்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. ஆக்சுவலா பார்த்தா அது ஃபேக் அது. யாரோ ஸ்கேம் பண்றதுக்காக இந்த மாரி வதந்திய வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. இத வந்து யுஏஇயோட ஐசிபி வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நாங்க எதுவும் அனௌன்ஸ்மென்ட்லாம் பண்ணல. நீங்க போய் அந்த ஸ்கேம்ல மாட்டிக்காதீங்க. அதே மாரி யார் இந்த மாரி பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, கண்டிப்பா லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாரி வார்னிங்கும் குடுத்துருக்காங்க. இத கேள்விப்பட்டோனே இன்டர்நெட்ல வந்து ஒரு நல்ல செய்திய ஒரு நாள் கூட இருக்க விட மாட்றீங்களேடா அப்படின்ற மாரி நெறைய மீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அவங்க அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த கோல்டன் விசானா என்னன்னா, இது வந்து 2019ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யுஏஇ கவர்ன்மெண்ட் வந்து எல்லா ஊருக்கும் வந்து பெரிய செலிபிரிட்டீஸ் வந்து இங்க வந்து இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ ரொனால்டோவா இருக்கட்டும், இந்த பாவல் துரு அவங்க எல்லாமே இப்ப மிடில் ஈஸ்ட்ல தான் இருக்காங்க. டாப் பீப்பிள்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து இருக்கணும்னு எல்லா கவர்ன்மெண்ட்டும் ஆசைப்படுவாங்க. அதனால வந்து இந்த யுஏஇ வந்து ஒரு கோல்டன் விசான்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பெரிய செலிபிரிட்டீஸ் நம்ம இந்தியால வந்து ஷாருக் கான், மோகன்லால், மம்முட்டி அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு குடுக்குறாங்க. அதே மாரி இந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்லாம் இருப்பாங்க. பெரிய பிசினஸ் மேனு, இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனா என்ன பண்ணணும்னா, ஒரு 4,00,00,000 மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டிய தான் வாங்கணும். இல்லன்னா அங்க ஒரு பெரிய பிசினஸ் வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு கோல்டன் விசா குடுப்பாங்க. இந்த கோல்டன் விசாவுமே லைஃப் லாங்லாம் கிடையாது. ஒரு 10 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரினியூவல் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம யுஏஇ போனோம்னா, யாராவது ஸ்பான்சர் பண்ணணும். இல்ல நம்ம எம்ப்ளாயா இருக்கணும். இப்ப இந்த கோல்டன் விசா இருந்ததுன்னா, யார் ஸ்பான்சரும் இல்லாம நம்ம போய் இருக்கலாம். நம்மளே புதுசா அங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அங்க இருக்க லோக்கல் பீப்பிள்லாம் வந்து நம்ம வேலைக்கு எடுக்கலாம். அந்த மாரி பண்ணலாம். இந்த கோல்டன் விசா இருந்தா நம்ம விசா கீழ வந்து நம்மளோட ஃபேமிலி எல்லாம் கூட்டு வந்துக்கலாம். அதே மாரி இந்த கோல்டன் விசா இருந்தா அங்கேயே தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம அந்த 10 வருஷத்துல எப்ப வேணா போயிட்டு வந்துக்கலாம். அந்த மாரி நெறைய சலுகைலாம் இருக்கு. அதே மாரி நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் யாரெல்லாம் கோல்டன் விசா வாங்கியிருந்தாங்கன்னா, த்ரிஷா, கமலஹாசன், விஜய் சேதுபதி, பார்த்திபன், அமலா பால் 2024 தான் பாவம் நம்ம தலைவருக்கே லேட்டா தான் குடுத்துருக்காங்க. ரஜினிகாந்த் இப்ப ரீசென்ட்டா வாங்கியிருந்தாரு. இப்ப ரீசென்ட்டா வந்திருக்க அப்டேட்ல யார் யாரெல்லாம் கோல்டன் விசாக்கு எலிஜிபிள்னா, ஒண்ணு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர்ஸ் 4,00,00,000 மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு கோல்டன் விசா குடுத்துருவாங்க. செகண்ட் வந்து இந்த ஆன்டர்பிரினர்ஸ். இப்ப நம்ம போய் யுஏஇல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். அந்த பிசினஸோட வேல்யூ வந்து 5,00,000 திர்ஹாம்ஸ் இருக்கணும். அப்படி இல்லன்னா யாராவது அந்த பிசினஸ்க்கு 5,00,000 திர்ஹாம்ஸ் வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்கணும். தேர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ ஏதோ ஒரு ஸ்கில்டு இப்போ சயின்டிஸ்ட்டா இருக்கட்டும், இப்போ டாக்டரா இருக்கட்டும், அந்த மாரி ஏதோ ஒரு ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் வந்து மந்த்லி வந்து 30,000 திர்ஹாம்ஸ்க்கு மேல சம்பாரிச்சா, நம்ம வந்து அந்த கோல்டன் விசாக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாரி வந்து எக்செப்ஷனல் டேலண்ட்ஸ் ஆக்டர்ஸ், ஆர்டிஸ்ட், கோடர்ஸ், ஸ்டூடண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த நாமினேஷன் அப்படி இல்லன்னா அவங்களோட அச்சீவ்மென்ட்ஸ் மூலியமா இந்த கோல்டன் விசா கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த அப்டேட். யாரும் போய் ஸ்கேம் ஆயிடாதீங்க. இது வந்து ஒரு ப்ராடக்ட் கிடையாது. நம்ம காசு குடுத்து வாங்குற மாரி. இத நம்ம நாமினேஷனும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா கவர்மெண்ட்டே நம்மள கூப்பிட்டும் குடுப்பாங்க. இந்த நியூஸ் வந்தோனே ஏன் இன்டர்நெட்டே அவ்ளோ குஷி ஆகுறாங்கன்னா, யாருமே இந்த யுஏஇக்கு வந்து ஒரு 23,00,000 குடுத்து போய் இருக்கலான்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம யுஏஇய பொறுத்தவரைக்கும். இந்தியால வந்து பணக்காரங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க. இந்த அப்பர் மிடில் கிளாஸ், ரிச் பீப்பிள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்தியா பெஸ்ட்டா, யுஏஇ பெஸ்ட்டான்னு பார்த்தா கண்டிப்பா யுஏஇ தான் செலக்ட் பண்ணுவாங்க. எதனாலனா இங்க இருக்க சேலரிக்கும் யுஏஇயோட சேலரியும் பார்த்தா ஆப்வியஸா வந்து யுஏஇயோட சேலரி தான் அதிகம். அதனால தான் நெறைய பேர் இந்தியன்ஸ் வந்து இங்க இருந்து யுஏஇல போய் வேலை பார்க்குறாங்க. ஒரு டேட்டா படி யுஏஇல வந்து ஒரு 9 to 10 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இப்ப இந்தியன்ஸ் வந்து வெளியூருக்கு போய் வேலை செய்றதுல வந்து யுஏஇ வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட்டா இருக்கு. அது என்னமோ உண்மதான் போல இருக்கு. ஏன்னா, இப்ப எங்க மாமா கூட யுஏஇல தான் வொர்க் பண்றாரு. அவரே சொல்லுவாரு, அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் அந்த யுஏஇ காரங்களோடது. அதுல வொர்க் பண்ற டாக்டர்ஸ் ஃபுல்லாமே அதர் கண்ட்ரீஸ் தான் இருப்பாங்க.
மலையாளி இருப்பாங்க, தமிழ் இருப்பாங்க, பிலிப்பைன்ஸு அந்த மாதிரி எல்லாருமே வேற எங்கேருந்தோ வந்து இவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருப்பாங்களாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து டாக்ஸ் ஃப்ரீ. இதுக்காகவே நிறைய பேர் அங்க போவாங்க. இன்கம் டாக்ஸ் வந்து நம்ம கட்ட தேவையில்ல. இங்கன்னா நம்ம சேலரி ஒரு 12,00,000 தாண்டினாலே இன்கம் டாக்ஸ் வந்துடுது. அதே மாரி அங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கிடையாது. கேபிட்டல் கெயின் டாக்ஸ்லாம் கிடையாது. நெறைய இங்க இருக்க ட்ரேடர்ஸு, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்லாம் எல்லாம் எப்பயோ அங்க போயிட்டாங்க. துபாயில தான் இருக்காங்க. அங்க நம்ம பண்ற ட்ரேட்ஸ்க்குலாம் வந்து நம்ம டாக்ஸ்லாம் கட்ட தேவையில்ல. இன்கமுக்கும் டாக்ஸ் கட்ட தேவையில்ல. அதுக்காகவே நெறைய பேர் கிளம்பி யுஏஇ போயிடுறாங்க. 3 முக்கியமான விஷயம் வந்து எல்லாமே அங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். இமிகிரேஷனா இருந்தாலும் சரி, விசாவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ராசஸா இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். நம்ம ஊர்லாம் சொல்லவே தேவையில்ல. ஒரு பேங்க்குக்கு போயிட்டு ஒரு காசு எடுக்கணும்னாலே 1 நாள் ஆயிடும். அங்கலாம் வந்து எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்குன்றாங்க. அதனாலே நெறைய பேர் யுஏஇ பிரிஃபர் பண்றாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அங்கலாம் வந்து சூப்பர் சேஃப்ன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வீட வந்து தொறந்து போட்டு உள்ள நகை கிகை வச்சுட்டு போனாலும் அப்படியே இருக்கும். இத பத்தி ஆண்ட்ரூ டேட்டே நெறைய சொல்லுவாரு. இப்ப அவரு துபாய்லாம் போயிட்டாருன்னா அவரோட புகாட்டி வாட்ச் போட்டிருப்பாரு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, துபாய் வந்து இருக்கிறதுலே சேஃப்ன்ட்டு. நெறைய பேர் சொல்றது அதான். இப்ப நம்ம வாலெட் கூட நம்ம வீட்டு வாசல்ல விட்டு போயிட்டோம். ஏதோ ஒண்ணு விட்டு போச்சு நகை, செயின் இதுவானாலும் திருடலாம் மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. துபாய் வந்து பயங்கர சேஃப். அது என்னமோ உண்மைதான் போல இருக்கு. நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பொண்ணு நகை கடையிலேருந்து நல்ல ஒரு வெயிட்டான செயினை எடுத்துட்டு போய் ஒரு வெளியே இருக்க கார் மேலே வச்சுட்டு, இப்போ பாருங்க துபாய் எவ்வளோ சேஃப்னு நான் காட்டுறேன். அந்த கடைக்குள்ளே ஒளிஞ்சு நின்று வீடியோ எடுக்கும். அதை கண்டுக்க கூட மாட்டானுங்க எவனும். அந்த செயினை கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. இவங்க பாட்டுன்னு கேஷ்லாம் நடக்கிறாங்க. இதே நம்ம நிறைய ஃபன்னி வீடியோஸ்லாம் இங்கே பார்த்துருப்போம். ₹100 கீழே கிடந்தாலே சுற்றி முற்றி பார்த்துட்டு பொறுமையாக காலை வச்சிருப்பானுங்க. இவனுங்க அந்த நோட்டை இழுத்துட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து பூட்டியிருக்க வீடே பார்த்தா கடப்பாரை போட்டு தொடர்ந்துடுறானுங்க. அந்த மாதிரி நிறைய திருட்டுலாம் நடக்குது. அங்கே அதெல்லாம் நடக்கவே நடக்காது போல. அதே மாரி நம்ம ஹெல்மெட்லாம் வச்சுட்டு போவே முடியாது. வர்றதுக்குள்ள தூக்கிட்டு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றாங்க. சொல்லவே தேவையில்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யுஏஇக்கும் இப்போக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ மெட்ரோவா இருக்கட்டும், மால்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய பில்டிங்ஸா இருக்கட்டும், வேற லெவல்ல எடுத்துட்டு வந்துட்டானுங்க. அங்க தான் வந்து இந்த புர்ஜ் கலிஃபாலாம் இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் இப்போ அது. அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அங்க யுஏஇல வேற லெவல்ல இருக்குன்றாங்க. அதே மாதிரி அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கூட வந்து செம்ம ஹைட்டாக தான் இருக்கும். எங்கள் அக்கா கூட ஸ்டே பண்ணியிருந்தா எத்தனாவது மாடியில் இருக்குன்னு கேட்டால் 18வது மாடின்னா என்னடா சொல்கிறேன்னு ஆப்போசிட் வீடெலாம் காட்டுறாங்க. எல்லாமே அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் போல இருக்குது. எல்லாமே ஹைட்டாக இருக்குது. அதோட அவங்க பார்க்கிங்லாம் சூப்பராக இருந்தது. ரோட்டில் காமிச்சா அழகாக பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஒயிட் கலரில் வரைஞ்சிருக்காங்க. எல்லா காரும் அந்த ஒயிட்டில் மட்டும்தான் நிற்கிது. அழகாக ரோடை கேப் விட்டுட்டு எல்லாம் சைடில் விட்டுட்டுருக்கு. இங்கெல்லாம் அப்படி விடவே முடியாது. இங்கெல்லாம் வண்டியே வந்து ஸ்ட்ரீட்குள்ளே வேணும் பார்க்கிங் மாதிரி சைடில் விட்டுட்டுலாம் போகிறானுங்க. அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இப்போ வந்து டிஜிட்டல் ஆக்கிட்டு வராங்க. இப்போ மெட்ரோலேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லாமே இப்போ ஹைடெக்கு டிஜிட்டலாக இருக்குது. அதனாலேயே நம்ம யுஏஇ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அங்கெல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது. நம்ம அவங்க சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைனா கூப்பிட்டு போய் கட் பண்ணி விட்ருவானுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு. எல்லாமே ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். எதுவுமே ஏனாதானா அப்படின்லாம் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப க்ளீனாகவே இருக்கும் யுஏஇலாம் வந்து. நம்ம ஊர்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம இருக்க ஏர் பொல்யூஷனுக்காகவே நம்ம இங்கேருந்து வேறு ஊருக்கு போயிடலாம். நம்ம ஊர்லலாம் வந்து பெரிய லெவலில் ஏர் பொல்யூஷன் இருக்குன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம். இந்த பிரையன் ஜான்சன் தான் வந்து அவர் இந்தியா வந்து ஒரு பாட்காஸ்ட்டுக்கு வந்திருந்தார். கொஞ்ச நேரத்தில் என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாதுன்னு கிளம்பிட்டாரு. அப்போ தான் தெரியுது நம்ம ஊரில் எவ்வளோ ஏர் பொல்யூஷன் இருக்குன்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம ஊரில் பொல்யூஷன் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது யுஏஇலாம் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனாலேயே உலகத்தில் இருக்க நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இப்போ யுஏஇ நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வாழ்கிறதுக்காக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் டாக்ஸ் வைஸாக இருந்தாலும் சரி, நிறைய நெட்வொர்க்கிங்க்கும் சரி, பெரிய ஆளுங்க எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. அதனாலேயே யுஏஇ வந்து டாப் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. அதே மாதிரி இப்போ யுஏஇ, துபாய், ஷார்ஜா அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இப்போ யுஏஇயில் ஒரு நார்மலான பிளேஸு, சில பிளேஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ ரொம்ப சிட்டி அந்த மாதிரி இருக்கலாம் நம்மளால் போகவே முடியாது. நார்மலான இடத்துல ஒரு 1 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டே வந்து ஒரு 2 லட்சம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்ட்டு. என்னதான் நம்ம அங்கே போனால் சேலரி அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் அதோட லிவிங் காஸ்ட்டும் அங்கே அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ மந்த்லி யூட்டிலிட்டிஸ் இப்போ ஏசி, எலக்ட்ரிசிட்டி, ஒய்ஃபை பில்லு அதுவே வந்து மாதம் 40,000 வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் நிறைய பேருக்கு சேலரியே 40,000 தான். அதனால் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், ஒரு ரிச் பீப்புளுக்கு தான் இப்போ துபாய்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ யுஏஇனாலே டூரிஸ்ட்டுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம சுற்றிலாம் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு மாதம் 40,000 ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வெளியே நம்ம டின்னர்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு ₹650 10,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் யுஏஇயில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ டாப் பிளேஸ், துபாயில் டாப் பிளேசஸ்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்.
கொஞ்சம் அவுட்டரு, இப்போ வெளியூர்காரங்களாம் அவ்வளோ வர மாட்டாங்க, ஃபுல்லாக யுஏஇ மக்கள் தான் இருப்பாங்கன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்தியாவிலேருந்து யுஏஇ போனோன்னா அதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து 30,000 வரைக்கும் இருக்குன்றாங்க. இதே ஒரு பீக் சீசனாக இருந்தால் ஒரு 45,000லேருந்து 50,000 வரைக்கும் இருக்குன்றாங்க ஒரு அப் அண்ட் டவுன். அதே மாதிரி இந்தியாலாம் எடுத்துக்கிட்டால் டெய்லியும் ஃப்ளைட்ஸ் இருக்குது போயிட்டு வரதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா யுஏஇலேருந்து ஒரு 70% டெஸ்டினேஷன் இந்தியாவாக இருக்கட்டும், பக்கத்தில் எந்த கண்ட்ரிஸாக இருந்தாலும் ஒரு 8 ஹவருக்குள்ளேயே போயிடலாம் நம்ம. அதே மாதிரி யுஏஇலேருந்து இந்தியா வரணும்னா இப்போ டெல்லி, இப்போ துபாயிலேருந்து டெல்லி வரணும்னா 3 ஹவர்ஸ் ஆகும். இப்போ தமிழ்நாடு வரணும்னா 4 ஹவர்ஸ் ஆகும். அதிகபட்சம் நம்ம இந்த 8 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஒரு 70% டெஸ்டினேஷன் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மலான கார்லாம் வாங்கினோன்னா இப்போ ஒரு 2 lakhs அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு 5% வேட் போடுவேன்றாங்க. இப்போ இஎம்ஐலாம் கட்டுறோன்னா ஒரு 4% வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை இயர் போடுறோன்னு பொறுத்து 1லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் போடலாம். அப்படிலாம் பார்த்தா மந்த்லி ஒரு 30,000 வர வரைக்கும் நம்ம கார் இஎம்ஐலாம் பண்ணலாம். அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். அதனால தான் இங்கேருந்து வேலைக்கு போகிற யாருமே ஃபேமிலியை கூப்பிட்டு போய் தங்க வைக்க மாட்டாங்க. இங்கேருந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறவன் சரி ஆசைக்கு வந்து வேணால் அவங்க ஒய்ஃபு குழந்தைங்கள ஒரு 10 நாளோ 5 நாளோ சுற்ற வச்சுட்டு திரும்பி நீ இந்தியாக்கே போயிடுமான்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா அங்கே ஸ்கூல் படிக்க வைக்கிறதுலாம் செம்ம ரேட்டு. அதை விட வீடு ஒரு ரெண்ட் எடுக்கணும்னாலே செம்ம ரேட்டு. அதனால தான் இங்கேருந்து போகிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே வந்து அந்த ஆஃபீஸ்லேயே அக்கமடேஷன் இருந்தால் மட்டும்தான் போவாங்க. ஏன்னா நம்மலாம் போய்ட்டு அங்கே வாடகைலாம் எடுத்து தங்கணும்னா செம்ம ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ ஆஃபீஸே அக்கமடேஷன் பண்ணி சேலரியில் கொஞ்சம் பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றனால தான் இங்கேருந்து பாதி பேர் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது யுஏஇ ஒரு சூப்பர் பிளேஸ்ன்னு தெரியுது. ஆனால் நார்மல் மிடில் கிளாஸ்க்குலாம் செட் ஆகாது. ஒரு அப்பர் மிடில் கிளாஸு, ஒரு ரிச்சு அவங்களாம் வந்து எனக்கு ரொம்ப ஹைடெக்காக இருக்கணும், ஹையஸ்ட் குவாலிட்டி லிவிங் வேணும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக யுஏஇ செலக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போ கோல்டன் விசாலாம் வந்துருச்சு, அவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் நார்மல் ஆளுங்க தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். பேராசைப்பட்டு 23 லட்சத்துக்கு நம்ம யுஏஇ போயிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டா எங்கேயா போய் காசை விட்டுருவோம். இப்போ உங்ககிட்ட பணம் இருந்தால் நீங்கள் யுஏஇக்கு போவீங்களா இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.